தமிழக மக்கள் மத்தியில் பிரதமர் மோடிக்கு வந்து அதிக செல்வாக்கு உயர்ந்திருக்காங்க. அதை வந்து சிலரால் பொறுத்துக்கொள்ள முடியலன்னு சொல்லி நயனா நாயுடு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கும் உயராது, மாண்புமிகு பாரத பிரதமருடைய செல்வாக்கும் உயராது. திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மிகச் சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பதால் இங்கே அவர்களுடைய மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது. அதாவது ஒரு கட்சியினுடைய பி டீம் நான் சொல்றதுக்கு இதுவரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். தானும் இருக்கிறேன், எனக்கு பாவம் கவர்னர் பதவி எதிர்பார்த்தாரு, துணை ஜனாதிபதி பதவியை எதிர்பார்த்தாரு, எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல. நானும் கட்சியில் இருக்கேன்னு என்னை காமிக்கிறதுக்காக வேண்டி என்னை உதாரணமாக சொல்லியிருக்கிறார். நான் பிஜேபியுடைய பி டீமாக இருந்தால் அவர் சொல்லுவாரா, காட்டி கொடுப்பாரா? எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி டீம் பி டீம் எல்லாவற்றையும் சொல்லிட்டோம். ஏடிஎம்கே பி டீம், சி டீம் எது, ஸ்லீப்பர் செல் எது எல்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் உண்மையான திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் தளபதிக்கு துணை நிற்பவர்கள். என்றைக்கும் அந்த மாற்றம் கிடையாது. என்ன அவருடைய யோசியத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் யாரும் நடத்த முடியாது. எங்கள் அமைச்சர்கள்ட்ட அவர் பார்க்குற ஜோசியம் கிளி ஜோசியம் இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் வந்து ரகுபதி வந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்கிறாரு திமுகவுக்கு. அவர் வந்து எடப்பாடியை பத்தி பேச அருகதை இல்லைன்னு சார், நான் திமுகவுக்கு 25 வருஷம் ஆச்சு. இன்னும் பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை. ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கும். பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம். அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி அன்றைக்கு சாதாரண உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள். எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது.